வணக்கம் நண்பர்களே, அனைவரும் நலமோடும் மகிழ்ச்சியோடும் வாழ ஏஜிஎஸ் கிரியேஷன் சார்பாக எனது வாழ்த்துக்கள். இன்றைய அவசர யுகத்தில் திருமணத்திற்கு பிறகு ஏற்படும் கருத்து வேறுபாடு காரணமாக அதிகப்படியான விவாகரத்து வழக்குகள் குடும்ப நீதிமன்றத்தில் குவிந்து வருகின்றன. கணவனின் இருப்பிடம் ஒரு ஊராகவும் மனைவியின் இருப்பிடம் வேறு ஒரு ஊராகவும், ஒரு சிலர் தனது வேலை காரணமாக வெளியூரில் சென்றும் வசித்து வருகின்றார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விவாகரத்து வழக்கு அல்லது ஜீவனாம்சம் வழக்கு எந்த ஊரில் உள்ள நீதிமன்றத்தில் தொடர முடியும் என்பதில் பல பேருக்கு பலவித குழப்பம் நிலவி வருகிறது. இந்த குழப்பத்தினை இந்த வீடியோ பதிவின் மூலம் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். திருமண பிரச்சனைகள் தொடர்பான வழக்குகளை ஜூரிஸ்டிக்ஷன் படி, அதாவது அவ்வழக்கிற்கான அதிகார வரம்பு பெற்ற நீதிமன்றத்தில்தான் வழக்கு தொடர முடியும். அப்படி அதிகார வரம்பு உள்ள நீதிமன்றம் எவை என எப்படி தீர்மானிப்பது என்பது குறித்து சட்டத்தில் வரையறுக்கப்பட்டுள்ளது. அவை என்னென்ன என்று தற்போது தெரிந்து கொள்வோம். முதலாவதாக, திருமணம் நடைபெற்ற இடம் எங்கு உள்ளதோ அந்த இடத்தின் அதிகார வரம்பு பெற்ற, அதாவது ஜூரிஸ்டிக்ஷன் படி அமைந்துள்ள நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடியும். அடுத்ததாக, எதிர் மனுதாரர் வழக்கு தாக்கல் செய்யும்போது வசிக்கும் ஜூரிஸ்டிக்ஷன் படி உள்ள அதிகார வரம்பு பெற்ற நீதிமன்றத்திலும். அடுத்ததாக, கணவன் மனைவி இருவரும் கடைசியாக சேர்ந்து வாழ்ந்த இடத்திற்கான அதிகார வரம்பு உள்ள நீதிமன்றத்திலும், அல்லது மனைவி வசிக்கும் இடம் அமைந்துள்ள ஜூரிஸ்டிக்ஷனுக்கான நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர முடியும். ஒருவேளை கணவன் ஒரு நீதிமன்றத்திலும் மனைவி மற்றொரு நீதிமன்றத்திலும் வழக்கு தொடரும் பட்சத்தில், உதாரணமாக மனைவி கணவன் தன்னோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று கேட்டு தான் வசிக்கும் ஊரான சென்னையில் உள்ள நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்கிறார் என வைத்துக்கொள்வோம். அதே வேளையில் கணவன் தனக்கு விவாகரத்து மனைவியிடமிருந்து பெற வேண்டும் என்று பரிகாரம் கோரி அவர் தான் வசிக்கும் ஊரான கோயம்புத்தூரில் ஒரு வழக்கு தொடர்கிறார் என்று வைத்துக்கொண்டால், அதாவது ஒரு திருமண தம்பதி வெவ்வேறு நீதிமன்றங்களில் ஒருவருக்கு எதிராக மற்றொருவர் வேறு வேறு மாவட்டத்தில் வழக்கு தொடரப்பட்டிருப்பின், அத்தகைய இரு வழக்குகளையும் ஒரே நீதிமன்றத்தில் விசாரணை நடத்த வேண்டும். அப்போதுதான் அவர்களுடைய பிரச்சனை விரைவாக ஒரு முடிவுக்கு வரும் என்ற ஒரு சூழ்நிலையில் ஒரு வழக்கினை மற்றொரு நீதிமன்றத்தில் நடக்கும் வழக்குடன் சேர்த்து விசாரணை நடத்த வேண்டும் என்பதற்காக டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் தாக்கல் செய்யலாம். அத்தகைய டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். அப்படி டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் தாக்கல் செய்து இரு வழக்குகளில் ஒரு வழக்கை டிரான்ஸ்ஃபர் செய்து கொள்ள முடியும். அதேபோல் கணவன் தமிழ்நாட்டிலும் மனைவி கர்நாடகா மாநிலத்திலும், அதாவது நான் இங்கு குறிப்பிட விரும்புவது, கணவன் மனைவி இருவரும் வேறு வேறு மாநிலத்தில் ஒருவருக்கு எதிராக மற்றொருவர் வழக்கு தொடரப்பட்டிருந்தால், அத்தகைய சூழ்நிலையில் தனித்தனி வழக்கை ஒரே நீதிமன்றத்தில் மாற்றம் செய்ய கோரி உச்ச நீதிமன்றத்தில் டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் தாக்கல் செய்து ஒரு வழக்கினை மற்றொரு வழக்கு நடக்கும் மாநிலத்தில் உள்ள நீதிமன்றத்தில் டிரான்ஸ்ஃபர் செய்து கொள்ள முடியும். அதேபோல் மேலும் ஒரு உதாரணமாக, கணவனோ அல்லது மனைவியோ யாரோ ஒருவர் மட்டும் வழக்கு தொடர்ந்து மற்றவர், அதாவது எதிர்த்தரப்பினர் வேறு மாவட்டத்திலோ அல்லது வேறு மாநிலத்திலோ வசிக்கும் பட்சத்தில் அவர் அந்த நீதிமன்றத்தில் வழக்கு நடத்த முடியாத நியாயமான சூழ்நிலை, நியாயமான காரணம் இருந்தால் அவர் அந்த வழக்கினை தக்க ஜூரிஸ்டிக்ஷன் படி உள்ள வேறு மாவட்டத்தில் அல்லது மாநிலத்தில் உள்ள நீதிமன்றத்துக்கு டிரான்ஸ்ஃபர் செய்து கொள்ள முடியும். இது போன்ற டிரான்ஸ்ஃபர் வழக்கில் மாவட்டங்களுக்கிடையே டிரான்ஸ்ஃபர் செய்யும் பட்சத்தில், மாறுதல் செய்யும் பட்சத்தில் அது உயர் நீதிமன்றத்திலும், மாநிலங்களுக்கிடையே வழக்கை மாறுதல் செய்ய தேவைப்படும் பட்சத்தில் அது உச்ச நீதிமன்றத்திலும் அந்த டிரான்ஸ்ஃபர் மனுவை தாக்கல் செய்ய வேண்டும். ஜீவனாம்சம், அதாவது மெயின்டெனன்ஸ் கேஸ் வழக்கை பொறுத்தமட்டில் கணவன் வசிக்குமிடம் அல்லது மனைவி வசிக்குமிடம் அல்லது கணவன் தன் மனைவியுடன் கடைசியாக எங்கு சேர்ந்து வாழ்ந்தாரோ அந்த இடத்திற்கான அதிகார வரம்புள்ள நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடியும். சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். நமது ஏஜிஎஸ் கிரியேஷன் யூடியூப் சேனல் சார்பாக சட்டம் தொடர்பான பல்வேறு சந்தேகங்களுக்கான வீடியோக்கள்
தொடர்ந்து வெளியிடப்படுகிறது. ஆகவே மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.